வாலாஜா அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவர் இல்லை என்று கர்ப்பிணி பெண்ணை அலைகழித்த மருத்துவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த அஜித்குமாரின் மனைவி சுவாதி 2வது பிரசவத்திற்காக தாய் வீட்டுக்கு வந்துள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து சுவாதியை வாலாஜா அரசு மருத்துவமனையில் அவரது தந்தை மணி இரவு 8 மணி அளவில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். அங்கு பணியில் இருந்த மருத்துவர்கள் அலட்சியமாக பேசியதோடு இங்கு பிரசவம் பார்க்க மகப்பேறு மருத்துவர்கள் இல்லை என்று சொன்னதோடு அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு போங்கள் என கூறியதாக தெரிகிறது. பின்னர் வலியில் துடித்து கொண்டிருந்த சுவாதியை 2 மணி நேரத்திற்கு பின் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் மணி அழைத்து சென்றார். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் தலைமை மருத்துவமனையாக உள்ள வாலாஜா அரசு மருத்துவமனையில் எவ்வித அடிப்படை வசதியும் இல்லாமல் இருப்பது குறித்து பொதுமக்களிடையே விமர்சனம் எழுந்துள்ளது. மகப்பேற்றிற்காக வலியுடன் வந்த பெண்ணை அலைகழித்த மருத்துவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரசவ டாக்டர் யார் பண்ணுறாங்க? பிரசவ வார்டுக்கு டாக்டர் யார்? அவனுக்கு டியூட்டி இல்லை, வேறு யாரும் இல்லை. சரி, ஓகே. ஒரு டாக்டர் வந்து பிரசவ வார்டுக்கு டாக்டர் இருக்குமா இருக்கக்கூடாதா? பிரசவ வார்டுக்கு ஒரு டாக்டர் இருக்குமா இருக்கக்கூடாதா? அது வேண்டாம் மேடம். நான் கேட்குறேன் என்ன நான் அது வேண்டாம் மேடம். நான் கேட்குறேன்னா பிரசவ வார்டுக்கு டாக்டர் இருக்குமா இருக்கக்கூடாதா? யார்கிட்ட? ஹெச்எஸ் கிட்டியா? நீங்கள் தானே இப்போ டியூட்டியில் இருக்கீங்க. பரவாயில்ல விடுங்க, பரவாயில்ல. அப்படி இல்லை மேடம். இப்போ வந்து இல்லை பிரசவ சம்மந்தப்பட்ட ஒரு வார்டுக்காக வந்து ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. ரொம்ப தப்பு. பிரசவ டாக்டர் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யார் மேடம்? டியூட்டி டாக்டர் தானே. அப்போ அதை பற்றி நீங்கள் சொல்லவே கூடாது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. பிரசவ டாக்டர் எங்க? புரியல. என்னது? யார்கிட்ட கேட்கணும் மேடம்? யார்கிட்ட கேட்கணும் மேடம்? உங்களை தான் கேட்குறேன். யார்கிட்ட கேட்கணும்? வாலாஜா ஜிஹெச்சில் வந்து பிரசவ டாக்டர் இல்லை. 20% டியூட்டி ஒரு டாக்டர் வச்சுருக்கோம். டாக்டர் இல்லாமல் ரெஃபர் பண்ணி அனுப்புகிறாங்க. அதாவது அடுக்குமாறைக்கு. உங்கள் நேமுங்க மேடம்? உங்கள் நேமு சொல்ல மாட்டாங்க. அவங்க டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் ஒரு தலைமை மருத்துவம் தானே. நீங்கள் ஏங்க பார்க்க மாட்டேன்னா டியூட்டி டாக்டர் கிடையாது. எப்படிங்க ஹாஸ்பிட்டலில் போய் டியூட்டி டாக்டர் இல்லைன்றீங்க? யார் இல்லைன்னா பிரசவ டாக்டர் இல்லை. எப்படிங்க பிரசவ டாக்டர் இல்லை? சப்போஸ் ஒரு 4 பேர் 5 பேர் அவங்க எப்படின்னாங்க பண்ணிடணும். நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் எங்கன்னா போய் சொல்லிங்க. என்னால் ஒரு அட்சையான ஒரு டாக்டர் சொல்கிறாங்க. நான் கேஸ்வலி டாக்டர். நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யாருக்கெல்லாம் போய் பேசிங்க, எங்கன்னா போய் சொல்லிங்க. எங்களெல்லாம் இப்போ நீங்கள் அடுக்குமுறை கூட்டின்னு பண்ணி என் பொண்ணு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நான் கையெழுத்தும் போடல. அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போட்டாலும் பரவாயில்ல, கையெழுத்து போட ஆடியும் பரவாயில்ல, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வேறு வழி இல்லை, வழியால் துடிக்கிறாங்கிறதுனால நான் போய்ட்டு கையெழுத்து போட்டு சரி அடுக்குமுறைக்கு எங்கள் பாப்பாவுக்கு தான் 1 டைட்டில் எழுதி அனுப்பிச்சிட்டு நான் இதை பேசுகிறேங்க. இப்படியே போய்ட்டு தான் என்னை விட்டுருங்க. அடுத்த நிலைமை பாமர மக்கள்லாம் என்ன ஆகுறது? என்ன நிலமை? ஒரு உயிரோடு விளையாடுறாங்க. ஒரு பிரசவன்றது மறுபிறவி ஒரு பெண்ணுக்கு. இங்கே டாக்டர் பிரசவ டாக்டரே இல்லைன்றாங்கன்னா இது என்ன காரணம்? இது அரசு என்ன தான் பண்ணுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அடுத்த தீர்வு.